வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்ப்பு ஏதும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கதிர்காம தொழில் வாரிய ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் ₹12,700 கோடிக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டன. முதல்வர் பட்ஜெட் உரையில் மாணவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும், மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ₹6,500 ₹8,000 உயர்த்தப்படும், மழைக்கால நிவாரணத் தொகை ₹3,000 ₹6,000 உயர்த்தப்படும். இந்த ஆண்டு முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும். ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், புதிய அட்டைக்கு இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்படும். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு தயாராக உதவுவதற்கு பயிற்சி மையம் அளிக்கப்படும். பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முறையே ₹20,000, ₹15,000 மற்றும் ₹10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதேபோன்று பாடங்கள் வாரியாக 100க்கு 100 என முழு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு ₹5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவியர் கல்லூரி படிப்பை தொடர மாதந்தோறும் ₹1,000 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியர் மற்றும் பணிபுரியும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 500 பேருக்கு தலா ₹1,00,000 வரை நிதி உதவி வழங்கப்படும் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்ப்பு ஏதும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 நிதி ஆண்டிற்கு ₹12,700 கோடி பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரிக்கு ஒன்றிய அரசின் சிறப்பு நிதி ஏதும் கிடைக்கவில்லை, நீண்டகால திட்டங்கள் ஏதும் இந்த பட்ஜெட்டில் இல்லை, குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஒரு அறிவிப்பும் குறிப்பிடப்படவில்லை. அதோடு மின்துறை தனியார் மயம் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் மக்களை கேட்காமல் ஸ்மார்ட் மீட்டர், எலக்ட்ரிக் மீட்டர், மக்களை கேட்காமல் ஸ்மார்ட் மீட்டர், எலக்ட்ரிக் மீட்டர், ப்ரீபெய்ட் மீட்டர் என யாரையும் கேட்காமல் அரசின் ஒப்புதல் இல்லாமல் 450 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. யாரிடம் கேட்டு இதனை செய்தார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த பட்ஜெட்டில் ₹500 கோடியில் மின்துறை நவீனப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நவீனப்படுத்தப்படும் என்ற திட்டம் இல்லை. துறைமுகத்தை தூர்வாரி இருந்தால் சரக்கு கப்பல்களை கையாண்டு வருவாய் ஈட்டியிருக்கலாம். ஆனால் அதற்கான திட்டமிடல் எதுவும் இல்லை. கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் இப்போதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது கேட்டாலும் செய்கிறோம், பார்க்கலாம் என்பது போன்ற பதில்கள் வருகிறது. ஆதி திராவிட மக்களுக்கு நீண்ட காலமாக மனைப்பட்டா வழங்கப்படவில்லை. அந்த மக்களுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இல்லாமல் உதவித்தொகை உயர்வு என்பது போல பாக்கெட் மணிக்காக சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக கரசூர் வரைபடம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதை இந்த ஆண்டும் கூறியிருக்கிறார்கள். என்னதான் செய்யப்போகிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ரங்கசாமி நிர்பந்தத்தின் பேரில் இந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய பட்ஜெட் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்றார். புதுச்சேரி மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி நிகழாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்தார். கூட்டத்தின் முடிவில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் மற்றும் பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் அங்காளன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ, ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்கிற
செய்கிற வகையில் கூட மத்தியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பாஜக மீது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முதல்வர் ரங்கசாமி இங்கே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருப்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்தார். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு வந்தபோது கூட நமது முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. பாஜக எம்எல்ஏக்களின் தொகுதிகளை புறக்கணிப்பதன் மூலமும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்ற பொய்யான கூற்றை மக்களிடையே உருவாக்குவதன் மூலமும் புதுச்சேரியில் பாஜக மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்தில் முதல்வர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார் என்றார். இனியாவது முதல்வர் மத்திய அமைச்சர்களை பிரதமரை நேரில் சந்தித்து மாநில வளர்ச்சிக்கான முழு நிதியை பெற்று புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஒரு அமைச்சர் 50 கோடி கொடுத்தா கூட ஏறக்குறைய அந்த மாநிலத்துக்கு 2000 கோடி அதிக வருவாய் வந்திருக்கும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் இதை மாநிலத்துக்கு பெற்றுதல்ல அப்படின்ற என்னுடைய எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. இந்த வருத்தத்தை தெரியப்பட்டோம் அந்த பட்ஜெட்ல. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கதிர்காமம் தொழில் வாரிய ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கதிர்காம தொழில் வாரியத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாரம் அலுவலகத்தில் நேற்று முதல் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை துவக்கினர். போராட்டத்திற்கு கூட்டமைப்பு குழு தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினர். இதுகுறித்து கதிர்காம தொழில் வாரிய ஊழியர்கள் கூறும்போது கதிர் வாரியத்தின் அனைத்து சேவைகளும் கடந்த ஓராண்டாக முடங்கியுள்ளது. காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள காதி நிலையங்கள் மூடப்பட்டு அங்கிருந்த ஊழியர்களை புதுச்சேரிக்கு வரவழைத்து சும்மா உட்கார வைத்துள்ளனர். சோப்பு, மெத்தை, கதர் நூல் உற்பத்தி கூடங்கள், ஸ்டீல் பர்னிச்சர் உற்பத்தி கூடங்களுக்கு மூலப்பொருட்கள் வழங்கப்படவில்லை. ஊழியர்களுக்கு காலத்தோடு சம்பளம் பெற்றுக் கொடுப்பதில்லை. இந்த விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். கதிர்கிராம வாரியத்தை மூட வேண்டும் என்று செயல்படும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும். அதுவரை எங்களுடைய உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றனர். பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் இருந்து பாஜக வெளியே வந்துவிடலாம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவினர் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். அதற்கு அவருக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இருந்தாலும் இந்த பட்ஜெட் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு உரையாக இந்த பட்ஜெட் உள்ளதாக கூறினார். மேலும் கடந்த முறையும் அறிவித்த திட்டங்களை இந்த ஆளும் பாஜக அரசு செயல்படுத்தாமல் உள்ளது. இதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. எனவே புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் இல்லாத நிலை உள்ளது என்றார். மேலும் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் இருந்து பாஜக வெளியே வந்துவிடலாம் என்றும், வெளியே வந்துவிட்டு இதுபோன்ற கருத்துக்களை கூறினால் ஏற்புடையதாக இருக்கும். இல்லை என்றால் முதலமைச்சர் கோபமடைந்து அவர்களை கூட்டணியில் இருந்து வெளியேற்றலாம். ஆனால் இவை இரண்டும் நடக்காது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அங்காளன் எம்எல்ஏ நேரில் சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் திருக்கனூர் சாலையில் வசித்து வருபவர் வெற்றிவேல் மனைவி கம்சலா. கணவனை இழந்த இவர் தற்போது கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் இவர் வேலைக்கு சென்ற பின் இவரது கூரை வீடு தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டினுள் இருந்த துணிமணிகள், ஏர் கூலர், ஏசி, கிரைண்டர், மிக்சி, மளிகை பொருட்கள், பாத்திரங்கள், உடைமைகள், ரொக்க பணம் ரூபாய் 10,000 உட்பட சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்த திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி சொந்த செலவில் நிவாரண உதவி வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையின் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் உறுதி அளித்தார்.
புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ரூபாய் 15.50 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய ஆழ்துளை கிணறு போரினை அமைச்சர் சாய் சரவணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஓசூர் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 15.50 லட்சம் செலவில் ஆழ்துளை கிணறு போர் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டு புதியதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு போரினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய ஆடி மாத விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய ஆடி மாத விழா கொடியேற்றம் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான இன்று 108 பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பெண்கள் திரளாக கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஏம்பலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுக்கு ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுக்கு ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். உலக நன்மை வேண்டி தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு லிங்க வடிவிலான சுவாமியை 25 கிலோ சந்தனம் கொண்டு சிவபெருமானை திருவுருவமாக படைத்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை மீண்டும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் எதிர்ப்பு ஏதும் இல்லாத மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கதிர்காம தொழில் வாரிய ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.